exercise 2.3, question number 1, substitution number 2. Represent the following inequalities in the interval notation. Inequalities x less than or equal to 5 and x greater than or equal to minus 3. Inequalities interval notationல எழுதுறதுக்கு முன்னாடி இந்த inequalities நம்பர் லைன்ல டிரா பண்ணலாம். ஒரு நம்பர் லைன் டிரா பண்றோம். ரைட் ஹேண்ட் சைடுல பிளஸ் இன்ஃபினிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மைனஸ் இன்ஃபினிட்டி, மிடில் 0. ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி x less than or equal to 5. இதோட மீனிங் x னுடைய மதிப்பு 5 இருக்கலாம் இல்ல 5 விட கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டிஸ்ல நம்பர் லைனை ஃப்ரேம் பண்ணும்போது நம்பர் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1 2 3 4 5 6 7 8, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2 -3 -4 -5 -6. முதல் இன்இக்வாலிட்டி x less than or equal to 5. அப்போ equal to 5 இருக்கும். 5 விட கம்மியாகவும் இருக்கும். அப்போ கம்மியா இருக்குன்னு சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். ஸோ அப்போ 5ல இருந்து 5ல ஈக்குவல் இருக்கனால க்ளோஸ்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். ஸோ இன்பிட்வீன் வேல்யூஸ் எல்லாமே இதனுடைய வேல்யூஸா இருக்கலாம். ரெண்டாவது இன்இக்வாலிட்டி x greater than or equal to -3. அப்ப x னுடைய மதிப்பு -3 இருக்கலாம் இல்ல -3 விட அதிகம். அப்ப -3 விட அதிகம் என்ன பண்ணணும்? -3க்கு ரைட் ஹேண்ட் சைடுல போகணும். அப்ப -3 இன்க்ளூட் ஆகுது. ஸோ -3 ஆகவும் -3 விட அதிகம்னா பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியதை நம்ம சொல்யூஷனை இங்க ஃப்ரேம் பண்றோம். ஸோ அப்போ என்ன வரும்? -3ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிக்கு இடையில என்ன வார்த்தை வருது? அண்ட்னா இன்டர்செக்ஷன். ரெண்டுக்கு காமனா பார்க்குறோம். ஸோ -3க்கும் 5க்கும் இடையில காமன் எலமெண்ட் இருக்கு. ஸோ therefore x is belongs to -3யும் க்ளோஸ்ட்ல இருக்கு, 5ம் க்ளோஸ்ட்ல இருக்கு. So this is where interval notation is the final answer. Thank you.